அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 661வது நாளை எட்டி இருக்கிறது. அது குறித்த தகவல்களை நாம் வைகர விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம். அன்றாட நிகழ்வுகளை நீங்கள் அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் மானிட்டைசேஷன் கிடையாது. அதில் இடம்பெற முடியாத வேற ஒரு வேர்ல்டு டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது நியூ வேர்ல்டு ஆர்டர் பற்றி நான் அடிக்கடி உங்கள்கிட்ட இந்த வீடியோக்களில் பேசி வருகிறேன். அது முதல்ல சாமுவேல் பி ஹண்டிங்டன் கொடுத்த அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர், அதை தூக்கி கொண்டு பிடிக்கின்ற அமெரிக்காவும் அதனுடைய ஆயுத பலங்களும் இப்பொழுது வீழ்ந்து வருகின்றன என்பதை நாம் அறிவோம். ஈரான் கொடுத்த அடி, ஹூத்திஸ் அதுக்கு முன்னாடி ஓப்பனாக அடித்து காட்டினாங்க. இப்போ என்னன்னா, எட்டர்னல் சீங்கிற ஒரு பெரிய இது வந்தது. அதை அரெஸ்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்லாம் ரெஸ்கியூ பண்ணாங்க. கடைசியில் அது நிறைய சேதாரமாகி போயிட்டுன்னு தான் நமக்கு தகவல். ஆனால் அதில் நிறைய பேசஞ்சர்ஸை நேற்று ஹூத்திஸ் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் வாங்கி அமெரிக்கா எதுக்கு தங்களை அனுப்பிச்சுங்கிறதெல்லாம் நன்றாக தெரிந்து ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அது அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் தெரியாமல் அந்த கப்பலில் ஏறிட்டோம் அப்படின்னு. அடுத்தது, அதாவது நாங்கள் தெரிஞ்சு தான் ஏறினா நான் மன்னிச்சிருங்க. அடுத்தது, இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரில் நார்த் கொரியா கூட சேர்ந்துருக்கு. யாரெல்லாம் இருந்தால் முதல்ல ஈரான், ரஷ்யா, சைனா இருந்தது. இப்போ நார்தன் கொரியாவும் இதில் ஒரு பகுதியாக சேர்ந்திருக்கிறது. உங்களுக்கு அடிக்கடி அமெரிக்கா கூட சண்டைக்கு நிற்கிற ஒரு நாடு நார்த் கொரியா. அது இப்பொழுது தெற்கு கொரியாவும் இதில் சேர்ந்திருக்கிறது. அது பெரிய அளவில் அந்த கூட்டணியை பலமாக்கி இருக்கிறது. இப்போது வேர்ல்டு ஆர்டர் மாறிப்போச்சு. அமெரிக்காவுடைய ஃபயர் பவர், நான் அடிக்கடி இதை சொல்லியிருக்கேன். ஒபாமா சொல்லுவார், எங்களுடைய சுப்பீரியர் ஃபயர் பவர் தான் எல்லா நாடுகளையும் பணிய வைக்கிறேன்னு. இப்போ அந்த ஃபயர் பவரை கொண்டு வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஈரானுடைய தாக்குதலுக்கு பிறகு, அதிலையும் குறிப்பாக கத்தரில் இருந்த பேஸை அடித்த பிறகு நிலகலைஞ்சு போனார் ட்ரம்ப்பு. உடனேயே அடுத்த நாளே காலில் விழுந்து எப்போ போரை நிறுத்திடுங்கன்னு ஈரானுக்கும் அந்த மொசாத் ஏஜென்ட்டுகளை களை எடுக்க வேண்டிய ஒரு பெரிய வேலை இருந்தது. அதனால் அந்த மொசாத் ஏஜென்ட்டுகளை பெரும் அளவில் களை எடுத்தார்கள். இப்போ இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் ஒரு நியூ கரன்சியும் ப்ரமோட் பண்ணிட்டா, டாலருக்கு ஆல்டர்னேட்டிவாக யூரோ இருந்தது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இவங்க ப்ரமோட் பண்ணக்கூடிய அந்த கரன்சி வந்துட்டுனா அமெரிக்கா பொருளாதார தடைங்கிறத பேச முடியாதுங்கிற அளவுக்கு போகுது. அதுக்கு பிறகு நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். அது என்ன சொன்னால், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் நெத்தன்யாஹுவுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கை, குறிப்பாக பாமர மக்களிடத்திலே ஒரு நம்பிக்கை வளர்க்கப்பட்டு இருக்கிறது. இஸ்ரேல் ஃப்ரம் த ரிவர் டு த சி, டைகிரிஸ் நதியில் இருந்து இது வரைக்கும், கடல் வரைக்கும், மெடிட்டரேனியன் சி வரைக்கும் அது கையகப்படுத்தும். இது எங்களுக்கு பைபிளில் வாக்களிக்கப்பட்டிருக்கு, இது அரபுகளும் அறிவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. நேற்று தான் அதில் சிலர் நாங்கள் அப்படி தான் நினச்சோம், ஆனால் எங்களுக்கு இப்போ தான் தெரியுது அது அவ்வளோ சாத்தியமான ஒரு வேலை அல்ல. நாம் இஸ்ரேலில் குடியமர்ந்ததே நமது நாட்டில் அல்ல, அது இன்னொரு கூட்ட மக்களை நாம் வெளியேற்றி விட்டு இருக்கிறோம் என்று. இப்போ எங்களுக்கு பெரிய ட்ராஜடி என்னன்னா, வேர்ல்டு முழுவதும் இருந்து நாங்கள் இஸ்ரேலில் குடியேறணும். இப்போ உலகத்தினுடைய பல பகுதிகளுக்கு சிதறி போக வேண்டிய ஒரு நிலை இருக்குது. மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு லைன். நாங்கள் உலகத்தினுடைய பல்வேறு இடங்களுக்கு அது சிதறி போக வேண்டியதாக இருக்கிறது. அதை நெத்தன்யாஹுவுடைய ஈனச் செயல்கள், நெத்தன்யாஹுவுடைய குழந்தை கொலை, அதாவது இதுவரைக்கும் இந்த 60,000 பேர் இறந்ததில் 55% பெண்களும் குழந்தைகளும். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஈனச் செயலை அது செய்து கொண்டு இருப்பதால், கீழ்த்தரமான செயலை அதை நடத்தி கொண்டு இருப்பதால், இப்போ நாங்கள் சைப்ரஸ் எங்களை கண்டா பயப்படுதே, வராதிங்கன்னு சொல்லுது. கிரீஸ் தான் நிறைய பணங்களை கொண்டு போனால் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே இருக்கலான்னு இருந்தாங்க. 2-3 நாளாக கிரீஸில் இருந்து வரக்கூடிய செய்தி எங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது நாடற்றவர்களாக உலகத்தின் எந்த பகுதியிலும், இன்னும் சொன்னால் எல்லா பகுதியிலும் எங்களை கண்டம் பண்ணக்கூடிய, எங்களை ஏற்ற மாட்டோம் என்று விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. இது எந்த சமுதாயத்துக்கும் வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இதனிடையே கொஞ்சம் ராபிஸ் சேர்ந்து யூத பாதிரிமார்கள் சேர்ந்து வேர்ல்டு முழுவதும் இருந்து நெத்தன்யாஹுவுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். காசால செய்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டார்வேஷன் டெத்து பெரிய அளவில் உலகத்தில் யூதர்களை பாதிக்கும், உலகத்தில் எங்கேயுமே நாங்கள் வாழ முடியாது என்ற நிலையை
ஏற்படுத்தும். அதனால் நீ உணவுப் பொருட்களை அனுப்பு, ஒரு காசாவை அவங்க கையில் விட்டுட்டு வெளியில் வான்னு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அது நேற்று எல்லா ஊடகங்களிலும் சர்க்குலேட் ஆகிருக்கு. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.